வணக்கம் மக்களே! தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகங்கள் 18, 19 மற்றும் 20. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. கால்களில் ரத்தம் வடிய உடைந்து கிடந்த கண்ணாடி துண்டுகளின் மீது நடந்து சென்ற திரௌபதிக்கு ஒரு நிலைக்கு மேல் நடக்கவே இயலவில்லை. விட்டால் இங்கேயே சுருண்டு படுத்து விடுவேன் என்னும் நிலையில் அவள் இருக்க, அவளின் வலிகளை எல்லாம் மிதமிஞ்சிய சந்தோஷத்துடன் கண்களில் குரூரம் பொங்க ரசித்துக் கொண்டிருந்தான் தேவராட்சசன். முயன்றும் தன்னை சமன்படுத்திக் கொண்டு கிச்சன் எங்கே உள்ளது என்பதை தேடி அலைந்து அங்கு சென்றவள் கிச்சன் இருந்த நிலை கண்டு அதிர்ந்து விட்டாள். கிச்சனில் கூட பாடிகார்ட்ஸ் தான் இருந்தனர். அவர்களை கண்டு அவள் புருவம் சுருக்க, "என்ன வேணும் மேடம் உங்களுக்கு?" என்றான் ஒருவன் விரைப்பாக. அதில் தொண்டையை செருமி குரலை வருவிக்க முயன்றவள், "காஃபி போடணும்" என்றாள் இழுத்து பிடித்த மூச்சுடன். "வெயிட் பண்ணுங்க மேடம், நாங்களே போட்டு தரோம்" என்று அவன் கூற, அதற்கு வேகமாய் வேண்டாம் என்று மறுத்தவள், "நானே போட்டுக்கிறேன், உங்க பாஸ் தான் கேட்டார்" என்றாள் வெறுப்பாக. அவள் கூறியதை கேட்டவன் இதுவும் தேவராட்சசன் அவளுக்கு கொடுத்திருக்கும் தண்டனைதான் என்பதை உணர்ந்து கொண்டு, "ஓகே மேடம், நீங்க போய் போடுங்க" என்று கூறிவிட்டு விலகி நின்று விட்டான். அந்த கிச்சனை பார்ப்பதற்கு பெரிய ஹால் போல் இருந்தது. அவளுக்கு தரையில் காலை வைக்கவே இயலவில்லை. கண்ணாடி துண்டுகள் மேலும் அவள் காலில் ஒட்டி கொண்டு இருந்தது போல அவளுக்கு. அது சதைக்குள் இறங்கி வலியை உயிர் போவது போல் வலிக்க வைத்தது. ரத்தம் வேறு வடிந்த வண்ணமே இருக்க தன் நிலையை எண்ணி மனதுக்குள் அழுது கரைந்தாள் மங்கை. வெளியே தன் சோர்வை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவள் முயன்றாலும் அவள் கண்ணீரே அவளின் மனவலியை வெளிக்காட்டி விட்டது அனைவருக்கும். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளும் நிலையில்தான் அங்கு யாரும் இல்லை. மனசாட்சி அற்ற இரக்கமில்லாத மிருகங்கள் போல்தான் அனைவரும் அவள் கண்களுக்கு தெரிந்தார்கள் அங்கு. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது வலி உயிர் போனது அவளுக்கு. பற்களை கடித்த அந்த வலியை பொறுத்து கொண்டவள் நொண்டி நொண்டி நடந்தவாறே அடுப்பு இருக்கு பக்கம் சென்று விட்டாள். அவளுக்கு தன் வீட்டில் அனைத்து வேலைகளையும் செய்து பழக்கம்தான் என்றாலும் இப்பொழுது இப்படியொரு நிலையில் எதையும் செய்ய முடியாது என்னும் நிலைமையில்தான் இருந்தாள் திரௌபதி. ஆனாலும் தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டவள் பாலை காய்ச்ச ஆரம்பித்தாள். அங்கு நின்றிருந்த பாதுகாவலர்கள் அவளின் நிலை உணர்ந்தும் அவளுக்கு உதவ முன்வரவில்லை. அதை எண்ணி ஒரு கசந்த சிரிப்பை சிந்தியவள் அமைதியாக வேக வேகமாக பாலை காய்ச்ச ஆரம்பித்தாள். காஃபி தூள் எங்கே உள்ளது என்று அவளுக்கு தேடும் பொழுது கண்கள் இரண்டும் இருட்டி கொண்டு வருவது போல் ஆகியது. அதிக வலியின் காரணமாக அவளுக்கு உடலெங்கும் வியர்த்து போகவே ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு வேகமாக தன் கண்ணீரை உள்ளிழுத்தவள் தன் துப்பட்டாவால் முகத்தை வேகமாக துடைத்து கொண்டு ஒரே மூச்சாக காஃபி தூள் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்து அங்கு செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் மீண்டும் தலை சுற்றுவது போலாக அந்த ஸ்லாபை இறுக பிடித்து கொண்டு அப்படியே நின்றுவிட்டாள் மங்கை. தலையை ஒரு உலுக்கு உலுக்கி சுயநினைவிற்கு வந்தவள் மீண்டும் அடுப்படிக்கு வர பால் கொதித்து கொண்டிருந்தது. அதை அங்கிருந்த கப்பில் ஊற்றி காப்பி தூளை போட்டு வரும்பொழுதே சர்க்கரையையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டதால் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு சர்க்கரையை போட்டும் கலக்கத் தொடங்கினாள். அவளுக்கு இந்நேரம் தன் தந்தை இங்கு இருந்திருந்தால் இப்படி வேதனைப்பட்டு இருக்க மாட்டோமோ என்ற எண்ணம் தோன்ற, "அப்பா, சீக்கிரம் என்னை இந்த நரகத்துல இருந்து கூட்டிட்டு போங்கப்பா, என்னால் அந்த வலியை தாங்க முடியல" என்று அழுது கரைந்தாள் சிறு பிள்ளையாக மனதுக்குள். சிறிது நேரத்தில் காஃபியை தயார் செய்து முடித்தவள் மீண்டும் அதை தன் கையில் எடுத்துக்கொண்டு உயிர் போகும் வலியை அனுபவித்தவாறே ஹாலுக்கு வந்தாள். அங்கு வந்தவளுக்கு மீண்டும் சோதனை காத்திருந்தது. தேவராட்சசன் இன்னும் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கொஞ்சமும் விலகாமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்க அவனை கண்டவுடன் அவள் முகத்தில் ஒரு இறுக்கம் வந்து ஒட்டி கொண்டது. ஆனால் அவனோ அவளை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பை சிந்தியவன், "வா பேபி, ஒரு காஃபி போட்டு கொண்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? நானும் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்காக" என்றான் அவன். அவன் கூறியதை கேட்டு பற்களை கடித்து வெளிவர துடித்த கண்ணீரை அடக்கி கொண்டு அவள் அவனை நெருங்க மீண்டும் அவள் கால்களில் கண்ணாடிகள் குத்தி அந்த காயம்பட்ட இடத்தை மீண்டும் சேதப்படுத்தியது. அதற்கு மேல் முடியாமல் அவள் வலியில் அலறியவாறே கீழே அமர்ந்து அழுதுவிட அவளின் அழுகை ஏதோ கானம் கேட்பது போல் கேட்டு ரசித்தவன் அவளை நோக்கிதான் இப்பொழுது தன் அழுத்தமான காலடிகளை ஊன்றி நடந்து வந்தான். கீழே விழ சென்றவள்
எங்கே விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் தடுமாறியவாறு மீண்டும் நிற்க முயன்றாள். கீழே உடைந்து சிதறி இருந்த கண்ணாடி துகள்களைக் கண்டு அவளுக்கு பயம்தான் வந்தது. விழுந்தால் அது மீதுதான் விழவிடும். தன்னை திடப்படுத்திக் கொண்டவள் அதன் மேல் விழாதவாறு வலியில் அழுதவாறு நின்று இருக்க, அவளை நெருங்கி அழுது கொண்டிருந்த அவளின் முகத்தை ரசித்தவாறு அவள் கையில் இருந்த காஃபி கப்பை வாங்கியவன் அதை குடிப்பது போல் வாய் அருகே கொண்டு சென்றான். அவளோ வலியில் அழுது கொண்டிருக்க, அடுத்த நொடி அந்த காஃபி கப்பும் கீழே விழுந்து சிதறியது. அதில் அதிர்ந்து போய் கண்களை திறந்தவள் கண்டது என்னவோ சிதறி கிடந்த காஃபியைத்தான். உடல் தூக்கி வாரி போட நிமிர்ந்து அவள் பார்க்க, நான் கேட்ட அப்பவே நீ காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துருந்தா இப்போ அது வேஸ்ட் ஆகியிருக்காது பேபி. ஆனால் நீ என்ன இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்ட? அதனால தான் அதை வேண்டான்னு ஊத்திட்டேன் என்றான் சர்வசாதாரணமாக தேவராட்சசன். அதை கேட்டவளுக்கு இவ்வளவு வழியிலும் தான் செய்த உழைப்பை அவன் வீணடித்து விட்டானே என்ற அழுகையுடன் அவன் முகம் நோக்கியவள், நீ மனுஷனா இல்லை ராட்சசனா? மிருகம் மாதிரி எதுக்கு நடந்துக்கிற என்றாள் அழுகையுடன். அதில் கண்கள் சிவக்க அவள் தாடியை இறுக பற்றியவன், மிருகந்தாண்டி, ராட்சசன்தான். இப்போ அதுக்கு என்ன? மனுஷனா இருந்த என்ன மிருகமாக மாத்தினதே உன்னோட அப்பந்தாண்டி. நான் இன்னைக்கு இப்படி மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகம் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் உன் அப்பந்தாண்டி என்று அவன் ஆக்ரோஷமாக கத்த, அதில் புரியாமல் முழித்தவள், என்னோட அப்பா என்ன பண்ணாரு? தேவையில்லாமல் அவர் மேலே பழி போடாத. அவர் யாருக்கும் இது வரைக்கும் எந்த தீங்கும் பண்ணதே இல்லை. அப்படிப்பட்டவர் மேலே வீணா பழிய போட்டினா நான் அதை கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்றாள் ஆக்ரோஷமாக திரௌபதி. அதில் அப்படியே அவள் கழுத்தை பிடித்து தூக்கிவிட்டான் ஆக்ரோஷமாக தேவராட்சசன். அதில் கால்களை படபடவென்று அடித்து அவன் பிடியிலிருந்து வெளிவர போராட, மூச்சு வேற விட முடியாமல் நெஞ்சம் அவளுக்கு ஏறி இறங்க துவங்கியது. ஏற்கனவே அதீத இரத்தப்போக்கு ஏற்பட்டதாலும் இதுவரை உணவு உண்ணாமல் இருந்ததாலும் சோர்வில் இருந்தவள் இப்பொழுது அவன் கழுத்தை இறுக்கி பிடித்ததில் போராட முடியாமல் மெல்ல மெல்ல விழிகள் சொருக மயக்கத்திற்கு செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் அவனோ அதையெல்லாம் கொஞ்சமும் இரக்கமில்லாமல் பார்த்தவாறு தரையில் இருந்து 2 அடி உயரம் வரை அவளை கழுத்தை பிடித்து மேலே தூக்கியிருந்தவன் கோபமாக அவளை உறுத்து விழித்து கொண்டிருந்தான். உன் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேசாத. அவன் பண்ண தப்புக்கான தண்டனையை தான் நீ இப்ப அனுபவிக்கிற என்றான் ஆக்ரோஷமாக. ஆனால் அதை கேட்கும் நிலையில்தான் திரௌபதி இல்லை. மெல்ல மெல்ல அவள் மயக்கத்திற்கு சென்று கொண்டிருக்க, அதைத்தான் விழிகளை கூட சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் தேவராட்சசன். அடுத்த காட்சி. சாணக்கியன் தேவேந்திரன் எங்கென்று வீடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்க, வனஜாவோ ஹாலில் அமர்ந்து நொறுக்கு தீனிகளை குறித்து கொண்டே தன் நெருங்கிய தோழியுடன் கலகலப்பாக மொபைலில் பேசிக் கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் திரௌபதியை எவனோ ஒருத்தன் கடத்தி கொண்டு சென்று விட்டான் என்ற செய்தி அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும், அதன் பின்பு அவளுக்கு என்னவானால் எனக்கு என்ன என்பது போல் தான் ஒரு நிலைக்கு வந்து விட்டார் வனஜா. ஏனெனில் திரௌபதி அவள் ஒருவள் மட்டும்தான் தன் அண்ணனின் சொத்திற்கு வாரிசு. அவள் இல்லாமல் போய்விட்டால் அந்த சொத்து முழுவதும் தன் அண்ணனின் பெயரில் தான் இருக்கும். மெல்ல அவனை தாஜா செய்து தன் மகனின் பெயரில் அத்தனை சொத்துக்களையும் வாங்கிவிடலாம் என்று அவள் கனவு கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார் மனதிற்குள். சாணக்கியன் தேவேந்திரனை தேடிவிட்டு தன் அன்னையிடம் கேட்கலாம் என்று வந்தவன் அவரின் செய்கையில் எரிச்சலாக முகத்தை மாற்றினான். அம்மா என்று அவன் கோபமாக கத்த, அதில் அவன் புறம் திரும்பியவர், என்னடா எதுக்கு இப்படி கத்துற என்றார் சாதாரணமாக. மாமா எங்கம்மா? அவரை ரூம்ல காணோம். வீட்லயே எங்கேயும் இல்லை. எங்க போனார் அவரு? நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி யாருக்கிட்டயோ உட்காந்து போன்ல பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா இதெல்லாம்? வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீங்க இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவன் கோபமாக கத்த, எனக்கு என்னடா தெரியும்? அவர் வீட்டில தான் இருப்பார்னு நான் நினைச்சேன். இப்ப எங்க போனார்னு தெரியலையே. என்ன வந்து கேட்டுட்டு இருக்க? போய் முதல்ல அவர் தேடு என்று அவர் மீண்டும் கூற, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க. சி, என்ன ஜென்மமோ என்று திட்டிவிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்தவன் தோட்டத்தின் பக்கம் சென்று பார்க்கலாம் என்று அங்கு செல்லும் பொழுது, அங்குதான் சர்க்கர நாற்காலியில் அமர்ந்து பித்து பிடித்தவர் போல் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் தேவேந்திரன். அவரை அங்கு கண்டவனுக்கு சற்று ஆசுவாசமாக இருந்தாலும் அவரின் நிலை மேலும் மனதில் கவலையை கொடுத்தது. ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டவன் அவரை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.
தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 19. தோட்டத்து வீல் சேரில் அமர்ந்து எங்கேயோ வெறித்த வண்ணம் பித்து பிடித்தவர் போல் அமர்ந்திருந்தார் தேவேந்திரன். அவர் நிலையை கண்ட சாணக்கியனுக்கு நெஞ்சுக்குள் மீண்டும் வலி அதிகமானது. எப்படிப்பட்ட மனிதர் தன் மாமன்! சொடக்கிட்டு அனைவரையும் தன் விரல் வித்தையால் ஆட்டி படைப்பவர் என்று இப்படி இருக்கிறார் என்று நினைக்க நினைக்க அவன் மனதில் பாரம் ஏறிக்கொண்டே சென்றது. ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு அவர் அருகே சென்றவன், மாமா என்று அவர் தோள் தொட்டு அழைக்க, அவரோ அப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனையில்தான் இருந்தார். அவரையே அறியாமல் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்த வண்ணம் இருக்க, அதை கண்ட சாணக்கியனுக்கு தனக்கும் கண்கள் கலங்குவது போல் ஆனது. மீண்டும் தன்னை சமன் செய்து கொண்டவன் அவர் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தான். அதில் சுயநினைவிற்கு வந்தவர் குனிந்து அவனை பார்க்க, திரௌபதியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்றான் மென்மையான குரலில் சாணக்கியன். அதில் தன் மகளின் பெயரை கேட்டவுடன் இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த கண்ணீரானது அவருக்கு கண்களிலிருந்து பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. அதில் வாய்விட்டே அவர் கதற ஆரம்பிக்க, அவரின் அந்த அழுகையை கண்டு அதிர்ந்து போனான் சாணக்கியன். இப்படி அவர் கதறி அழுது அவன் இதுவரை பார்த்ததே இல்லை. திரௌபதியை அந்த தேவராட்சசன் கடத்தி சென்ற பிறகுதான் அவர் இப்படி அடிக்கடி கண்ணீர் விடுவதை இவன் பார்க்க நேர்கிறது. அதை காண காண இவனுக்கு மேலும் மனம்தான் வலித்தது. மாமா என்று தானும் கரகரத்த குரலில் அவன் மீண்டும் அவரை அழைக்க, என்னால் முடியல சாணக்கியா, இதுக்கு மேலே முடியவே இல்லை. என் பொண்ணை கைக்குள்ளே வச்சு வளர்த்தேன். அது உனக்கு தெரியுமா? அவங்க அம்மா இறந்த பிறகு அவளை வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்போ கூட உன் அம்மா என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க தான் சொன்னான். உன்னால் இந்த குழந்தைய வளர்க்க முடியாது, அது மட்டும் இல்லை, இந்த குழந்தை உனக்கு வேண்டாம், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழு, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லி என்னை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பித்தா. ஆனால் அது எதையும் நான் கண்டுக்கல. அதுக்கான காரணம் என் வாழ்க்கையோட அர்த்தமாக என் பொண்ணு கையில் இருந்தா. அவன் மட்டும்தான் இனிமேலோட வாழ்க்கை, அவளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணுன்றது மட்டும்தான் என் மனசில் அப்போ ஒரு வைராக்கியமாக இருந்தது. அப்படிப்பட்ட குழந்தைய தான் நான் என் கைக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி வளர்த்தேன்டா. ஆனால் அந்த குழந்தைய போய் அவன் அப்படி கொடுமைப்படுத்துகிறான். என் பொண்ணை அவன் இவ்வளோ காயப்படுத்துகிறானே, அதை என் கண்ணால் பார்க்கும்போது இன்னும் ஏன் உயிரோடு இருக்கேன்னு எனக்கு தோணுது. என்னை நானே அழிச்சுக்கணும்னு தோணுது சாணக்கியா என்று அவர் கதறியவாறு கூற, அதை கேட்டவன் அவர் மடியில் அமைதியாக முகம் புதைத்து கொண்டான். அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் நெஞ்சுக்குள் ஈட்டியை இறக்கியது போல் வலித்தது. தேவேந்திரனைப் போல் திரௌபதி சாணக்கியம்தான் கைக்குள் வைத்து வளர்த்தான். அவளை குழந்தை போல் கையில் வைத்து வளர்த்தவனுக்கு இப்பொழுது அவள் படும் வேதனைகளை பார்ப்பதற்கே இயலவில்லை. அவன் மனதிற்குள் இருக்கும் வலியையும் அவன் வெளிக்காட்டி கொள்ளாமல் உள்ளுக்குள்ளே புதைத்து வைத்திருப்பது அவனுக்கு இன்னும் மனதில் ரணத்தை தான் அதிகமாக்கியது. ஆனால் தான் வேதனைப்பட்டு தன் வேதனையை வெளியே கூறிவிட்டால் தன் மாமன் ஒடிந்து போய்விடுவாரே என்று தனக்குள்ளேயே வைத்து கொண்டு வெளியே சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொள்கிறான் சாணக்கியன். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது மாமா. திரௌபதி நம்ம 2 பேருக்கும் உயிராக இருந்தா. அப்படிப்பட்டவளாக அவன் இப்படி கொடுமைப்படுத்துறதை பார்க்கும்போது அவனை துண்டு துண்டாக வெட்டி போடணுன்னு எனக்குள்ளேயே வெறி வருது. ஆனால் என்னோட கையால் ஆகாத தனத்தை நினைக்கும் போது எனக்கே என்னை பிடிக்கல மாமா. ஏதேதோ வழியில் நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு என்னால் சத்தியமாக கண்டுபிடிக்கவே முடியல மாமா என்று அவன் அழுகையுடன் கூற, அவன் அழுகையில் தன் கண்ணீரை கொஞ்சம் மறைத்தவர் தன்னை சமன் செய்தவாறு அவன் தலைமுடியை கோதிவிட்டார். இந்த விஷயத்தில் உன்னை மட்டும் நான் குறை சொல்ல முடியாது சாணக்கியா. நான் இதை பெருமையாக சொல்லலை, ஆனால் உண்மையாக சொல்லணும்னா உன்னை விட எனக்கு பலம் அதிகம்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் உடல் அளவில் சொல்லலை, ஆனால் மனசளவுலேயே என்னோடய பணபலத்தையும் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட என்னையே அவன் ஈஸியாக தகத்தெறிஞ்சிட்டு என் பொண்ணை என் கண்ணு முன்னாடி தூக்கிட்டு போயிட்டான். இந்த விஷயத்தில் அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படிப்பா குறை சொல்ல முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் திரௌபதி எனக்கு எப்படி குழந்தையோ அதே மாதிரி நீயும் சின்ன குழந்தை தான். என் 2 குழந்தைங்களையும் என் கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பாக இருந்தது. ஆனால் அந்த பொறுப்பில் இருந்து நான் விலகி வந்துட்டேன். என் பொறுப்பை நான் சரியாக கையில் எடுத்துக்கல என்று அவர் மீண்டும் கண்ணீர் விட, இல்லை மாமா, அப்படி இல்லை, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் நிஜமாவே எனக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் வேண்டான்னு தடுக்கிறீங்க. என்னால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் கண்ணுக்கு தெரிஞ்சு நரகத்தை அனுபவிப்பான்னு நான் அவகிட்டேயே அவளை விட்டு வைக்க முடியும் என்று அவன் கூறும்பொழுதே அவன் தொலைபேசிக்கு ஏதோ ஒரு குறுஞ்செய்தி வந்து விழுந்த சத்தம் கேட்டது. அதை அவன் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட மீண்டும் மீண்டும் சத்தம் வரவே, என்ன இது, நோட்டிஃபிகேஷன் சத்தமும் வந்துக்கிட்டே இருக்கு,
என்று யோசித்தவாறே, ஒரு நிமிஷம் இருங்க மாமா என்று தேவேந்திரனிடம் கூறிவிட்டு தொலைபேசி எடுத்து பார்த்தவன் அன்று தேவராட்சசன் அனுப்பிய வீடியோ எண்ணிலிருந்துதான் மீண்டும் வேறு சில வீடியோக்கள் வந்திருந்தது. அவன் தொலைபேசி எண்ணை கண்டவுடன் சாணக்கியனுக்கு நெஞ்சம் தூக்கி வாரி போட அதை பார்த்து விட்டார் தேவேந்திரன். இன்னைக்கு என்ன அனுப்பி வச்சிருக்கான் சொல்லு சாணக்கியா, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் என் பொண்ணு அவன் என்று அவர் அழுகையுடன் கத்த, வனஜாவோ இவர்களின் சத்தத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்தவர், என்னண்ணா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் இப்படி கத்தி கத்தி என்னோட ப்ரெஷரை நீ அதிகமாக்குற என்று அவர் சலித்து கொள்ள, அம்மா என்று கர்ஜித்தான் ஆக்ரோஷமாக சாணக்கியன். அதில் ஒரு நொடி வனஜாவை நடுநடுங்கி விட்டார். வாயை மூடிட்டு அமைதியே நில்லு, இல்லை நானே உன்னை கொன்று போட்டுடுவேன் என்று அவன் ஐயனார் கணக்காய் உடல் இறுகி கண்கள் சிவக்க ஆக்ரோஷமாய் கர்ஜிக்க, அதில் நடுநடுங்கி போன வனஜா, சாணக்கியா என்று நடுங்கிய குரலில் அவனை அழைக்க, விழிகளால் அவரை மிரட்டியவன் வேகமாக அந்த வீடியோவை ஓபன் செய்ய முயன்றான். ஆனால் அவன் கரங்கள் நடுங்கி அதை செய்ய விடாமல் தடுக்க, அவன் மனமோ பயத்தில் உறையும் நிலைக்கு சென்றது. இதில் என்ன செய்து வைத்திருக்கிறானோ என்று பயத்தில் அவன் அப்படியே கரங்கள் நடுங்க அமர்ந்திருக்க, அவன் கையிலிருந்து தொலைபேசியை பிடுங்கி வீடியோவை ஆன் செய்த தேவேந்திரனுக்கு கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. அதில் தேவராட்சசன் காலையில் திரௌபதியை என்ன கொடுமைப்படுத்தினானோ அதையெல்லாம் அப்படியே வீடியோவாக சாணக்கியனின் எண்ணிற்கு அனுப்பி வைத்திருந்தான். அதை கண்ட தேவேந்திரனோ அப்படியே சிலை போல் சமைந்துவிட, அவர் கையிலிருந்து தொலைபேசியை பிடுங்கிய சாணக்கியன் மெல்ல தன்னை தைரியப்படுத்தி கொண்டு அந்த வீடியோவை பார்க்க அவனுக்கு கண்கள் நிலை குத்திவிட்டது. அந்த வீடியோவை கண்டு அவன் கண்களில் இருந்து கண்ணீர் தானாக வெளியே வர ஆரம்பிக்க, வனஜாவோ நடுநடுங்கி நின்று இருந்தவர் என்ன ஆயிற்று என்று அவரும் அந்த வீடியோவை எட்டி எட்டி பார்த்து பயந்துதான் போனார். என்ன இவன் இவ்வளோ கொடூரமானவனா இருக்கான்? ஒரு பொம்பளை புள்ளையை போட்டு இந்த பாடுபடுத்துறான். முதல்ல இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்றும் புரியலையே. இவனுக்கும் இந்த அண்ணனுக்கும் என்னதான் பிரச்சனை என்று அவர் புரியாமல் மனதிற்குள் நினைத்து கொண்டு பயத்துடன் நின்று இருக்க, அந்நேரம் சரியாக அங்கு வந்தனர் காவல்துறையினர். மிஸ்டர் தேவேந்திரன் என்று காவல்துறை அதிகாரி அவரை அழைக்க, அதில் சுயநினைவு இல்லாதவர் போர் அமர்ந்திருந்தார் அமைதியாக தேவேந்திரன். அவர் மனதிற்குள் தன் மகள் அழுத அழுகையும் அவள் உடலிலிருந்து வடிந்த உதிரமும் மீண்டும் மீண்டும் கண் முன்பு வந்து செல்ல, இரத்த நாளங்கள் எல்லாம் கொதிக்க துவங்கியது அவருக்கு. வனஜாவோ சிலை போல் அமர்ந்திருந்த தன் மகனின் தோளில் அடித்தவர், டேய் போலீஸ் வந்திருக்காங்கடா, என்னன்னு கேளு. அவங்க அண்ணாவை கூப்பிட்டோம், அவர் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காரு, நீ அவங்க கிட்ட பேசு என்று அவர் சத்தமாக கூற, அதில் சுயநினைவிற்கு வந்தவன் வேகமாக தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு அவரை நிமிர்ந்து பார்த்தான். தன் மனம் படும் பாட்டை வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னை சமாளித்து கொண்டவன், சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எங்க வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க என்றான் அவரிடம் சாணக்கியன். அவன் கரங்கள் தானாக தொலைபேசியை எடுத்து சட்டை பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டது. அவனுக்கு ஒரு விடயம் நன்றாக புரிந்துவிட்டது. தேவராட்சசன் தான் நினைத்தவன் போல் அல்ல, அனைத்து பலங்களும் பொருந்தியவன். அவனை எதிர்ப்பது என்பது மிகவும் சவாலான ஒரு விஷயம். ஆனால் அதை செய்துதான் ஆக வேண்டும். இந்த விஷயத்தை காவல்துறையை நம்பலாமா வேண்டாமா என்று குழம்பியவன் இப்பொழுது இந்த வீடியோவை பற்றி அவர்களிடம் கூற வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டு அதை அவர்களிடம் மறைக்கவும் துவங்கினான். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகம் 20. காவல்துறையினர் தேவேந்திரனின் வீட்டிற்கு வருகை தந்திருக்க, அவர்களை ஒரு நிமிடம் காக்குமாறு கூறிவிட்டு தோட்ட வேலை செய்யும் ஆளை அழைத்து சாணக்கியன் நாற்காலியை கொண்டு வந்து போடுமாறு கூற, தோட்டத்தில் இருந்து மர நாற்காலியை கொண்டு வந்து காவல்துறை அதிகாரி அமர்வதற்கு ஏதுவாக போட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார் அவர். எதிரே இருந்த மற்றொரு நாற்காலியில் அமர்ந்து கொண்ட சாணக்கியன் கண்களால் தன் தாயிடம் தேவேந்திரனை அங்கிருந்து அழைத்து செல்லுமாறு கட்டளையிட, அதை ஏற்றுக்கொண்டு வீல் சேரை நகர்த்தி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் வனஜா. தேவேந்திரனோ அமைதியாக வீல் சேரில் அமர்ந்திருந்தவர் நிலைக்குத்திய பார்வையுடன் தரையைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். அவரின் நிலையை கண்டவனுக்கு மனவேதனையில் துவண்டாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவன் இப்பொழுது காவல்துறை அதிகாரியை திரும்பி பார்த்தான். சொல்லுங்க சார்,
திரௌபதி விஷயமா என்கிட்ட என்ன பேசணும்னு என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்று அவன் ஓரளவுக்கு யோகித்து கொண்டே தெரியாதது போல் கேட்டான். அவன் யூகம்படி திரௌபதியை பற்றி தான் அவர்கள் வேறு ஏதாவது விசாரிப்பதற்காக அங்கு வந்திருப்பார்கள் என்று அவன் நினைத்தான். அவன் எண்ணத்தை பொய்யாக்காமல் அதை பற்றித்தான் விசாரிக்க வந்திருந்தார்கள் காவல்துறையினர். தேவேந்திரன் சாரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பொண்ணு திரௌபதியை பற்றி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதான்னு கேட்டு போலான்னு வந்தேன் சார் என்று அந்த அதிகாரி கூற, அதை கேட்டு இதழ்வோர கசந்த புன்னகையை உதிர்த்தவன், போலீஸ் உங்களுக்கே தெரியாத இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எப்படி சார் கிடைக்கும் என்றான் விரக்தியாக. அவன் கூறியதை கேட்டவர், இல்லை சார், உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் தேவேந்திரன் சாரோட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. அது மூலமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான்னு கேட்கலான் தான் வந்தேன் என்று அவர் கூற, இப்படி கேட்குறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா சார் என்றான் கோபமாக சாணக்கியன். அவன் கூறியதை கேட்டு அந்த அதிகாரியின் முகம் கடினமாக மாறியது. சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், தேவையில்லாமல் பேசுகிறீங்க என்று அவர் கோபமாக கூற, நான் தேவை இருக்கிறதுனால தான் சார் பேசுகிறேன். நீங்கள் தான் அவளை கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவளை பற்றி தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லணும். இப்படி நாங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சுருப்போமான்னு எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க. இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா என்று அவன் கோபமாய் கேட்க, அதில் தங்கள் தவறு உள்ளது என்பதை உணர்ந்து அமைதியாக இருந்தார் அந்த காவல்துறை அதிகாரி. திரௌபதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எத்தனையோ வழியில் முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அவளை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான்னு எதுவுமே எனக்கு தெரியலை என்று அவன் ஒரு பொய்யை கூறும் பொழுது, நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். மேலிடத்துலேருந்து எங்களுக்கே ப்ரெஷர் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்களும் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேலிடத்துலேருந்து எங்களை திட்டுறாங்க. ஒரு காவல்துறையில் இருந்துக்கிட்டு இப்படி நீங்கள் ஒரு கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இப்படியே வச்சுருக்கீங்களே அப்படின்னு எங்களை தான் மேலிடத்துலேருந்து திட்டுறாங்க என்று அவர் கூற, அதில் சற்று சமனடைந்தவன் தேவராட்சசனின் திரௌபதியை கொடுமைப்படுத்தும் வீடியோவை இவரிடம் காட்டலாமா வேண்டாமா என்று யோசித்தான். ஆனால் அனைவரும் இருக்கும் பொழுது கூறினால் அது சரிவராது என்பதை உணர்ந்தவன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சார் என்றான் அமைதியான குரலில். அவன் கூறியதை கேட்டவர், தாராளமாக பேசலாம் என்று கூறிவிட்டு தன்னுடைய இருந்த சக காவலர்களை அனைவரையும் அங்கிருந்து அனுப்பி வைத்துவிட்டு சாணக்கியனை பார்த்தார். சார், இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக உங்களை நினச்சி நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. எங்கள் குடும்பத்தோட நலன் விரும்பியாக நினச்சி தான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்று அவன் ஆரம்பிக்க, தான் அணிந்திருந்த தொப்பியை கழட்டி அங்கிருந்த டேபிளில் வைத்தவர், சொல்லுங்க சாணக்கியன் என்றார் அவர். அவர் போலீஸ் தொப்பியை கழட்டி வைத்ததிலேயே இப்பொழுது அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இல்லாமல் பேசப்போகிறார் என்பதை உணர்ந்தவன் சற்று மனம் நிம்மதி அடைந்து தன் மொபைலை எடுத்து தேவராட்சசன் அனுப்பிய வீடியோவை அவரிடம் காட்டினான். அதை வாங்கி பார்த்தவர் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. என்ன சார் இது? இது திரௌபதி தானே? உங்கள் மாமா பொண்ணு இவங்க தானே என்று அவர் அதிர்ச்சியாக கேட்க, அதற்கு வேதனையுடன் ஆம் என்று தலையசைத்தான் சாணக்கியன். ஓ மை காட், அவன் அந்த பொண்ணை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான். என்ன சார் நீங்கள் இதை ஏன் எங்ககிட்ட சொல்லாமல் வச்சுருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வந்தது என்று அவர் ஆக்ரோஷமாக கேட்ட, நேற்று தான் சார் இதை எங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தான். அதில் வந்திருக்கிற மீதி வீடியோஸை இன்றைக்கி அனுப்புனது என்று அவன் வேதனையாக கூற, அதில் தலையில் அடித்து கொண்டவர், வாட் இஸ் திஸ் சாணக்கியன்? இதை நீங்கள் எங்களுக்கு அப்போவே கொடுத்துருக்க வேண்டாமா? இதில் இருக்கிற நம்பரை வச்சு அவன் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு நாங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டோமா? இல்லை ட்ராக் பண்ணியிருக்க மாட்டோமா? என்ன சார் நீங்கள் இப்படி லெத்தாஜிக்காக இருக்கீங்க என்று அவர் கோபமாக கேட்க, அதில் ஒரு வெற்று புன்னகை சிந்தியவன், சார், நான் ஒரு ப்ரொஃபஸர். என்னால் எவ்வளோ யோசிக்க முடியும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் இந்த நம்பரை அனுப்பின உடனே அதே நம்பருக்கு நான் திருப்பி அவனை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அவனோட லைன் கிடைக்கவே இல்லை. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலியமாகவும் அவன் இருக்கிற இடத்த நான் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த நம்பரை வச்சு நான் ட்ரை பண்ணும்போது அவன் இருக்கிற இடம் கூட எனக்கு லொக்கேஷன் காட்டவே இல்லை. அதனால தான் இப்படி திரௌபதியை ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கேன் சார் என்று அவன் வேதனையாக கூற, இருந்தாலும் நீங்கள் இதை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் சார். உங்களுக்கு தெரியாத சில டெக்னாலஜிஸ்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணியிருப்போம் என்றார் அவர் அப்பொழுதும் விடாப்பிடியாக. சார், நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அவன் நினச்சா மட்டும்தான் நம்மளால் அவனை மீட் பண்ண முடியும். அவன் அப்பேற்பட்ட பலம் பொருந்தியவனாக இருக்கான் என்றான் சாணக்கியன்.
ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு எனக்கும் அதை சொல்கிறதுக்கு தயக்கமாக தான் இருக்குது சாணக்கியன். ஆனால் வேறு வழி இல்லை. அவன் யார் என்ன ஏதுன்னு இன்ன வரைக்கும் எங்களாலேயே தகவல் கண்டுபிடிக்க முடியலன்னா அவனோட பலம் எவ்வளோ பெருசுன்னு எங்களுக்கே புரியுது சார். ஆனாலும் நாங்கள் விட முயற்சியோட தான் கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்கள் மாமா பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் என்று அவர் கூற அதற்கு அவன் எந்த பதிலும் கூறவில்லை. அவனுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது திரௌபதியை காப்பாற்றுவது கடினம் என்று. ஆனாலும் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அவன் முயற்சி வெற்றி அடையுமா அல்லது தோல்வியில் முடியுமா, அதை விதிதான் முடிவு செய்யும். அடுத்த காட்சி. ஆழ்மயக்கத்தில் இருந்து திரௌபதிக்கு மெல்ல மெல்ல மயக்கம் களைய விழிகளை திறப்பதற்கு சிரமப்பட்டு மெல்ல திறந்தவள் தான் எங்கே இருக்கிறோம் என்பதை முதலில் உணரத் துவங்கினாள். அவள் இருந்த அந்த அறையை கண்ட பிறகு நெஞ்சம் பயத்தில் உறைய துவங்கியது அவளுக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமாக பார்ப்பதற்கு ஏதோ குட்டி அரண்மனை போல் காட்சியளித்தது அவள் இருந்த அறை. அதை கண்டவள், இது யாரோட அறை? நாம ஏன் இங்கே இருக்கிறோம் என்று பயத்துடன் யோசிக்க துவங்க அவள் அருகே மிக நெருக்கமாய் கேட்டது ஒரு காலடி சத்தம். அதில் நெஞ்சம் தூக்கி வாரி போட வேகமாய் யாரென்று திரும்பி பார்த்தவள் அங்கு பேண்ட் பாக்கெட்டுக்குள் தன் இரு கரங்களையும் நுழைத்து கொண்டு உயிரை உறைய வைக்கும் பார்வை பார்த்தவாறு அவளை தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஏரன் தேவராட்சசன். அவனை கண்டவள் வீல் என்று அலறியவாறே பின்னே தவழ்ந்து செல்ல முற்பட அப்பொழுதுதான் ஒன்றை உணர்ந்தாள். அவள் விலை உயர்ந்த பஞ்சு மெத்தையில் இவ்வளவு நேரம் அவள் அமர்ந்திருக்கிறாள். அதை கண்டவள் புருவம் சுருக்கி, நம்ம எப்படி இங்கே வந்தோம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அதிர்ச்சியாக அவனை நிமிர்ந்து பார்க்க அவள் தன்னை பார்த்தவுடன் இதழ்வழித்து ஒரு அசுர புன்னகையை சிந்தினான் தேவராட்சசன். அந்த புன்னகை அவளுக்கு உள்ளுக்குள் கிளியை ஏற்படுத்தியிருக்க, இது எந்த இடம்? எதுக்காக என்னை கூட்டிட்டு வந்திருக்க என்றாள் அழுகையுடன். அதில் எந்த பதிலும் கூறாமல் அவன் அவளை நெருங்க பயத்தில் மேலும் தவழ்ந்தவாறே பின்னே சென்றவள் கட்டிலின் முனையில் இடித்து கொண்டாள். அதில் ஏற்பட்ட வலியில் முகத்தை சுருக்கி அவள் தலையை தேய்க்க அடுத்த நொடி அவள் முழங்கையை பிடித்து சடாரென்று எடுத்து அவளை எழுப்பி நிற்க வைத்திருந்தான் தேவராட்சசன். அதில் காலில் சுளிர் என்று வலி ஏற்பட வலியில் அலறியவள் அப்படியே மடங்கி கீழே விழ செல்ல அவளை இடைவளைத்து தாங்கியவன் அவளை தூக்கி மீண்டும் கட்டிலில் வீசினான். அதில் தொப்பென்று கட்டிலில் விழுந்தவள் வலியில் அழுதவாறு கை கால்களை குறுக்கி மெத்தையில் முகம் புதைத்து கொள்ள, கால் ரொம்ப வலிக்குதா பேபி என்றான் நக்கலான குரலில் ஆனவன். அதில் கண்ணீருடன் அவள் திரும்பி பார்க்க கட்டிலில் ஒரு காலை தூக்கி வைத்து அதில் தன் ஒற்றை கரத்தை ஊன்றி அவள் முகத்தை தான் விழிகளை கூட சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் ராட்சசன். அவன் கண்களோ அவளின் அழுகையை ரசிக்கிறது என்பதை அவளுக்கு உணர்த்த அதில் தன் அழுகையை விழுங்கியவள், என்னோட அழுகிய ரசிக்கிறியா? நான் அழறத ரசிக்கிறியா என்றாள் கரகரத்த குரலில். அதில் ரசனையுடன் அவள் முகத்தை பார்த்தவன், எஸ் பேபி, நீ அழுகிறத ரசிக்கிறேன், உன்னோட அழுகிய ரசிக்கிறேன் என்றான் ரசனையான குரலில். அதில் அவனை அடிபட்ட பார்வை பார்த்தாள் மங்கை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.